அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வம் எதர்மன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் மற்றும் தற்போதைய தென்மேற்கு பருவமழையுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த வானிலை அறிக்கையில் பார்க்க இருக்கிறோம். தற்போது தென்மேற்கு பருவமழையுடைய நிலையை பொறுத்தவரையில கடந்த ஒரு 7 தினங்களாக ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தற்போது வரைக்கும் ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கேரளா மற்றும் தென் தமிழகம், தென் உள் மாவட்ட பகுதிகளில் மழையை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் பல்வேறு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாயிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்குகளும் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு சீசனல் மான்சூன், தென்மேற்கு பருவமழையுடைய தொடக்க நிலை, அதாவது சர்வைவல் டைம் ஆஃப் மான்சூன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்தியாவிற்கு இது ஒரு மான்சூன் சர்வே ஆகிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் வட இந்தியா பகுதிகளிலும் படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கேரள பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையுமா, தென் தமிழக பகுதியில் நீடித்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை தொடருமா என்பதை பற்றி இந்த அறிக்கையில முதற்கட்டமாக பார்க்கலாம். நமது முத்துச்செல்வம் எதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் தற்போதைய நிலைப்படி பார்க்கும்போது இன்றிலிருந்து படிப்படியாக கேரளாவுடைய மேற்கு பகுதிகளிலும் கேரளாவுடைய கிழக்கு பகுதிகளிலும் பரவலாக மழையை கொடுத்து தென் தமிழக பகுதிகளில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, அதே போன்று திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில், அதே போன்று விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதிகளிலும் பரவலாக மழையை கொடுக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு வருகின்ற 13 மற்றும் 14 தேதி வரைக்கும் தீவிரமாகவும் அதன் பிறகு 16 மற்றும் 17, 18 தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் தீவிரம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தோமானால் போதுமான அளவில் இப்போது வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் பெரிய அளவிற்கு மழை சார்ந்த நிகழ்வுகள் உருவாகாமல் இருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடல் பகுதிகளிலும் எந்த ஒரு பெரிய மழை சார்ந்த நிகழ்வுகள் உருவாகாமல் இருப்பது என்பது ஒரு இயற்கைக்கு ஒரு எதிராக இருக்கிறது. அதாவது மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் எப்போதுமே வழக்கத்திலேயே ஒரு புயல் உருவாகிடும் அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகிடும். இப்போது வழக்கத்திற்கு மாறாக எந்த ஒரு பெரிய புயல்களோ எந்த ஒரு மழை சார்ந்த நிகழ்வுகளோ உருவாகாமல் சீசனல் மான்சூனாகவே, சர்வைவல் மான்சூனாகவே இந்த மான்சூன் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது தாழ்வு மண்டலமாக ஒரு கடல் பகுதியில் உருவாகி ஒடிஷா பகுதிகளிலேயோ அல்லது வங்கதேசம் பகுதியிலே கரையை கடந்தால்தான் அது சரியான பேட்டர்ன் என்று சொல்லுவார்கள். அதே போன்று அரபிக்கடல் பகுதிகளிலும் இந்த காலகட்டங்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஏதாவது ஒரு அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் கரையை கடந்தால் அது ஒரு சீசன்ல சரியான பேட்டர்ன் என்று வரும். ஸோ 2 பகுதிகளிலுமே வெப்பமண்டலமாக இருக்கக்கூடிய கோடை காலத்தில் முடிந்து பருவமழை தொடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளும் உருவாகாமல் இருப்பது பெரிய ஒரு பருவமழையின் ஆபத்தை குறிக்கிறது. அதாவது வரும் நாட்களில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிபயங்கர புயல்கள் அல்லது அதி தீவிர புயல்களை எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோனை கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபாலையும் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல கேரளா பகுதிகளிலேயோ அல்லது ஆந்திரா பகுதிகளிலேயோ வட இந்திய பகுதிகளிலேயோ மேற்கிந்திய பகுதியிலேயோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ இந்த சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆகலாம், இந்த புயல்கள் சார்ந்த மழை சார்ந்த நிகழ்வுகள் எப்போது ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக ஜூலை 25க்கு பிறகே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடந்த 2015 மற்றும் 2018 மற்றும் 2023 போன்ற எல்னினோ ஆண்டுகளில் ஜூன் 10ஆம் தேதிக்குள் குறைந்தபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் உருவாகி வங்கதேசமோ அல்லது இந்த பகுதியில் அரபிக்கடல் பகுதியில் உருவாகி ஒரு புயலாகவோ கரையை கடந்திருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளும் இரு கடல் பகுதிகளிலும் உருவாகவில்லை. இதற்கு காரணம் வலுவான எல்னினோ. தென்மேற்கு பருவமழையே முதற்கட்டமாக இந்த எல்னினோ நிகழ்வுகளை உருவாக்காமல் தீவிரமான மழையை கொடுத்து கொண்டிருப்பதுதான் பெரிய அதிசயம். நிகழ்வும் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் வருகிறது. அந்த தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருக்கிறது. இதனால தீவிரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் உருவானால்தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆனால் இப்போது சிஸ்டமே இல்லைனாலும் கூட தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இது எல்னினோவுடைய ஒரு மாறுபட்ட ஒரு குணம். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையிலும் அதே மாதிரி தான். கிழக்கு திசை காற்று வந்தாலே எல்னினோவுல மழை, ஆனா லானினாவுல நிகழ்வு வந்தாதான் மழை. லானினாவுல நிகழ்வு கடல்ல நீடிக்கும், ஆனா மழையவே தராது. ஆனால் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையில எல்னினோ ஆண்டுகளை சாதாரண, இப்போ தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு திசை காற்று சாதாரணமாக வீசினாலே மழை மேகங்களை கொண்டு வந்து மழையை கொடுத்துடும். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காலங்களில் நிகழ்வே இல்லைனாலும் சாதாரண வடகிழக்கு பருவமழை காற்றே பெரிய கனமழையை கொடுத்துட்டு போகும். இதுக்கு காரணம் சரியான பேட்டர்ன். மான்சூன் எப்பயும் ஒரு சரியான இன்டென்சிவ் ஸ்பெல்ஸஸா வரணும்.
இப்போ கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மிகவும் செட்டிங்ஸ் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வடகிழக்கு பருவமழையுடைய காற்று அமைப்பு சரியாக அமையும். ஆனா லானினாவுல அப்படி அமையாது. இதுதான் லானினாவுக்கும் எல்னினோவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். லானினா எடுத்த எடுப்பிலேயே புயல்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள், பெரும் சார்ந்த மலை சார்ந்த நிகழ்வுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இதுவே லானினா ஆண்டாக இருந்திருந்தால், தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டைம் ஒருவேளை லானினா ஆண்டாக இருந்திருந்தால், இப்போது அரபிக்கடலில் மட்டும், வங்கக்கடலில் மட்டும் சுமார் 5 நிகழ்வுகள் உருவாயிருக்கும். மே மாதத்தில் 2 நிகழ்வுகள், ஜூன் மாதத்தில் முதல் வாரத்தில் 2 நிகழ்வுகள், ஜூன் 2வது வாரத்தில் 2 நிகழ்வுகள் என மொத்தம் 6 நிகழ்வுகளை கண்டிப்பாக உருவாயிருக்கும் எல்னினோ, லானினா. எல்னினோ ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இதற்கு முன்னாடியான ஆண்டுகள்ல 2 நிகழ்வுகளை உருவாக்கி இருக்கிறது மே மாதங்கள்ல. ஆனா தற்போது அந்த நிகழ்வுகளும் இல்லை. இதற்கான காரணம் சூப்பர் ஸ்ட்ராங் எல்னினோ. எல்னினோ வர்றதுக்கும் நம்மளுக்கு நிகழ்வுகள் உருவாகாம இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சயின்டிபிக்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்னினோன்றது உலகத்துடைய வானிலையை மாற்றக்கூடிய ஒரு காரணி. ஒட்டுமொத்த உலகத்துடைய வானிலையும் மாற்றும். இது வந்து வங்கக்கடலுக்கோ அரபிக்கடலுக்கோ இது விதிவிலக்கு கிடையாது. 31 டிகிரி செல்சியஸ் இருந்தும் ஒரு கடல் பகுதியில ஏன் நிகழ்வுகள் உருவாக முடியல? எம்ஜிஓ வரலையா? கெல்வின் நிலை வரலையா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்னினோ தான். எல்னினோ ஒரு பகுதியில் அதிகப்படியான மழையை கொடுக்கும். ஒரு பகுதியில நிகழ்வே உருவாக்காமல், மழையை கொடுக்காமல் அந்த பகுதியை பொய்த்து போக வைக்கும். சோ ஆனா தற்போது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகள் உருவாகலினாலும் கூட தென்னிந்தியாவில் கிடைக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை மிகவும் அற்புதமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள், அதை தாண்டி இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே நிறைய குளங்கள் நிறைந்து விட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய குளங்கள் நிறைந்து விட்டது. தென்காசி மாவட்டத்துல நிறைய குளங்கள் நிறைந்து விட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நிறைய குளங்கள் நிறைந்து விட்டது. இப்போது கடந்த ஒரு 7 தினங்களுக்குள்ளேயே நிறைய குளங்கள் நிறைந்து விட்டது. அந்த அளவிற்கு ஒரு கனமழையை தென்மேற்கு பருவமழை கொடுத்திருக்கிறது. மிகவும் அற்புதமான தென்மேற்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழைக்கு நிகழ்வே இல்லைனாலும் கூட 100க்கு 100% மார்க் கொடுக்கலாம். சோ ஆனா இனி வரக்கூடிய அடுத்த 5 தினங்கள்ல தென்மேற்கு பருவமழை படிப்படியாக பலவீனம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வுகள் இல்லை என்ற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அந்த சர்வைவல் டைம்ல தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதற்கு எந்த நிகழ்வுகளும் உருவாகல அப்படின்றனால சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் 21ஆம் தேதிகளுக்கு பிறகு வட இந்தியாவில் ஏதேனும் காற்று சுழற்சிகள் உருவாகினால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல, அதாவது சற்று பலவீனம் அடையும் என்று சொல்லக்கூடிய நாட்கள்ல, குறிப்பாக 13லிருந்து கூட எடுத்துக்கொள்ளுங்கள், வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து தொடங்கி டெல்டா மாவட்டங்களும் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது வெப்பச்சலன இடியுடன் கூடிய தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமலையாக இருக்கும். இது குறிப்பாக கடலோரம் கோஸ்டல் ஏரியாஸ்ல நல்ல ரெயினை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு 7லிருந்து 8 தினங்களுக்கு தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சற்று பரவலாக இடியுடன் கூடிய மழை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்மேற்கு பருவமழை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து விவசாய பணிகளையும் அதை சார்ந்த முக்கியமான பணிகளையும் தற்போது செய்ய வேண்டாம். 13ஆம் தேதி வரைக்கும் செய்ய வேண்டாம். 13ஆம் தேதிக்கு பிறகு மழை குறைந்த பிறகு ஏதேனும் உங்களுடைய முக்கியமான பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.